ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் மசாலா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நூடுல்ஸை நான் ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது 80% நல்லா குக் பண்ணால் போதும். ஏன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம் நம்ம மசாலாக்காக. ஸோ அது குக் பண்ணி ஆயில் போட்டு வச்சுருங்க. இப்போ நூடுல்ஸ் ஒரு 80% வெந்துடுச்சு. இப்போ இது இல்லாமல் நம்ம தண்ணி தொளிச்சு தான் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கம்மியாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எதையும் சேர்க்க மாட்டோம். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு தான் சேர்த்து செய்ய போகிறோம். அதாவது பிரியாணி மாதிரி மசாலாவோடு இருக்கும். அது அந்த ஃப்ளேவர் தான் இதில் கிடைக்கும். நல்லா பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம், தக்காளி ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு முழுசாக போட பிடிக்கலன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கடைசியாக நூடுல்ஸ் போடுவோம், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து. இதில் நம்ம ஃபஸ்ட்டே போட்டுருவோம். இதுதான் அதுக்கும் வித்தியாசம். இப்படி பண்ணுறதுனால இந்த நூடுல்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறதுனால. இதுதான் அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். மசாலா மேஜிக் சவுத் வெஜ் மசாலான்னு ஒரு பேக்கெட் மேகி இது கிடைக்கும். அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்திங்கன்னா மசாலா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் சாட் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அப்புறம் உப்பு லாஸ்ட்டாக எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு போடலை, இந்த இப்போ தான் சேர்க்குறேன். அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் கலராக இருக்கும், கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இது கொஞ்சம் சூப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இது பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு மசாலா நூடுல்ஸ்க்கு. ஏன்னா நம்ம காய்கறி சேர்க்கல, அதனால் இப்படி போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் அந்த மசாலா பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.